சுவாதி நட்சத்திரம் அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கு. அதுல இந்த துலா ராசிக்கு குரு பார்வை நேரடியா இருக்கு இல்லையா? அப்போ இந்த காலத்து ஜாக்பாட் யாருன்னா, கையில காசு இருக்கும், வேலை 2 தடவை செய்ய மாதிரி இருக்கும். இல்ல ஒரு நாள் செய்யற வேலையை 4 நாள் கழிச்சு செய்வாங்க. இப்படி அவங்க செய்யறது இல்லாம மற்றவர்கள் அவங்கள அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்கள விட்டு சில கெட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியேறி இருக்கு. அப்படின்னா யாராவது இவங்களை இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்கிறவங்களோ இல்லை இவங்களை எதிரியா நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்ப துலா ராசிக்காரங்க யாரு அப்படின்னா தராசு. அப்ப இந்த தராசு அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் இல்லையா? நீதிமான் நியாயமான அப்படி. அப்ப அந்த இடத்துல யார் நல்லா ஆட்சி பெறுகிறார் அப்படின்னா, ஒரு பயிற்சி ஆகும்போது அதோடைய பிளஸ் மைனஸ் நம்ம ஏத்துக்கணும். அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம போனாவே போதும். அப்ப இந்த துலாத்துல சுவாதி நட்சத்திரம் ஆல்ரெடி ராகுவோடைய அம்சத்துல அங்க இருக்கு. அப்ப இந்த ராகு அம்சத்துல இருக்கிறதுனால ராகுனால இவங்களுக்கு ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2025க்கான குரு பெயர்ச்சியில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன தடைகள் வரப்போகுது, இல்லை அந்த தடைகளுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ இந்த 2025 குரு பெயர்ச்சி துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கணும்? துலாம் ராசிக்கு நேரடியான 5ஆம் பார்வையா சிறப்பு பார்வை. துலாம் என்றாலே பார்த்தீங்கன்னா சிறப்பு, அம்சம், நல்ல ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ராசி. அதுலேருந்து சுவாதி நட்சத்திரம் அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கு. அதில் இந்த துலா ராசிக்கு குரு பார்வை நேரடியாக இருக்கு இல்லையா? அப்போது இந்த காலத்து ஜாக்பாட் யாருன்னா துலாம் ராசிக்கு. பார்வை அப்படிங்கிறத விட துலாம் ராசிக்கு ஆல்ரெடி ஜாக்பாட் அடிக்க காலம் வந்தாச்சு. ஒரு 2 மாதத்துக்கு முன்பே அவங்களுடைய வேலைகள்லாம் நல்ல விதமாக தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா, எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு அவங்களுக்கு கை கொடுது. அப்போ இந்த துலாம் ராசிக்கு காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் இடம். அப்போ நம்மளுடைய முன்னோர்கள் அது 7ஆம் இடம் அப்படிங்கிறத வகுத்து வச்சுருக்காங்க. அப்போ அந்த 7ங்கிற ஸ்தானம் நல்லா இருந்தால் ஒரு மனிதன் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த துலாம் ராசியில் யாரெல்லாம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் முதியவர்கள் யாராக இருந்தாலும் நல்ல ஒரு அற்புத பலனை நேரடியாக அவங்க அனுபவிக்க முடியும். அப்போ அந்த ராசியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு ரீதியாக அவங்க கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பு. வயிறு சம்மந்தப்பட்டது, அடிவயிறு, முதுகு தண்டுவடம். அப்போ இதை மட்டும் அவங்க கவனிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயம். இவங்க இதில் இந்த குரு பார்வை படும்போது என்ன அப்படின்னா, குரு பார்வை எங்கிருந்து நம்மளுக்கு விழுகுது அப்படின்னா மிதுனத்துலேருந்து விழுகுது. அப்போ மிதுனம் அப்படின்னா என்ன? அறிவுக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ அவங்க போவாங்க. இப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் இப்போ அவங்க ஒரு பேசிக்காக போகிறாங்க அப்படின்னா அதைய பெருசுப்படுத்தி அதை பிரபலப்படுத்தி போகக்கூடிய அமைப்பு போவாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த காலம் பேர், பணம், பதவி, புகழ் தீராத ஒரு விஷயங்கள் அவங்க தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு காலங்கள், அற்புத காலங்கள் இவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு கும்பத்துக்கு 9ஆம் அதிபதியாக இருக்கு. அப்போ இந்த ராசிக்கு கும்பம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பு. தன்னுடைய குழந்தைகள் வளர்ச்சி இவங்களுடைய வளர்ச்சியாக இருக்கும். ஓகே மேம். இப்போ இந்த மாதிரி பலன்கள்லாம் இருக்கும்போது என்ன மாதிரி காரிய தடைகள், இப்போ ஏதாவது சிக்கல்கள் ஏதாவது இருக்குங்களா மேம்? என்ன அப்படின்னா, கையில் காசு இருக்கும், வேலை 2 தடவை செய்ய மாதிரி இருக்கும். இல்லை ஒரு நாள் செய்கிற வேலையை 4 நாள் கழித்து செய்வாங்க. இப்படி அவங்க செய்கிறது இல்லாமல் மற்றவர்கள் அவங்கள அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்கள விட்டு சில கெட்ட விஷயங்கள் எல்லாமே வெளியேறி இருக்கு. அப்படின்னா யாராவது இவங்களை இடைஞ்சல் கொடுத்துட்ருக்கிறவங்களோ இல்லை இவங்களை எதிரியாக நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் இப்போ நல்ல ஒரு அமைப்பு. அவங்கெல்லாம் யாருமே இவங்க பக்கம் இல்லாமல் நல்ல ஸ்தானத்தில் இவங்க இருக்கிறதுக்கு இருக்குது. இவங்க தொழில் திறமை இருக்கும், இவங்களுக்கு நல்ல தனித்திறமை இருக்கக்கூடியதுனால தான் இவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இந்த மாதிரி தடைகள் இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குங்க மேம். இதுக்கெல்லாம் என்ன மாதிரி பரிகாரங்கள், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? இப்போ துலா ராசிக்காரங்க யார் அப்படின்னா தராசு. அப்போ இந்த தராசு அப்படிங்கிறது ஒரு நியாயமான ஒரு விஷயம் இல்லையா? நீதிமான் நியாயமான அப்படி. அப்போ அந்த இடத்துல யார் நல்லா ஆட்சி பெறுகிறார் அப்படின்னா, சனி பகவான் அந்த இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறாரு. அப்போது சனி பகவானுக்கு அந்த துலாத்தில் உச்சமான ஒரு அமைப்பை கொடுக்குது அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அவர் தான் தர்ம கர்மாதிபதி யோகம், ஆயுள் காரகன், எல்லாமே அவருடைய சார்ந்ததான். அப்போ அவர் அந்த இடத்துல இருக்கும்போது துலாத்துக்கு தைரியத்துக்கு சொல்லவே வேண்டாம்.
தைரியம் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஒரு வீட்டில் துலா ராசி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் தானே அவங்களுக்கு நல்ல பலம், ஆனால் அவங்கனால மற்றவங்களுக்கு பலம். அப்போ அவங்க இந்த பட்டு துணிகள் இருக்கு இல்லையா, பட்டு நிறைய உபயோகப்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா தேனி அவங்க வந்து தேன் கூடு தேனி. அப்போ தேனியிலேருந்து என்ன எடுக்கப்படுறோம், நம்ம தேன் எடுக்கிறோம். அந்த பட்டு பூச்சி அப்படிங்கிறது பட்டு எடுக்கிறோம் இல்லையா. இந்த 2 சம்மந்தப்பட்டதுமே அவங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அவங்க யாருக்காவது தேன் வாங்கி கொடுத்தாங்கன்னா சூப்பராக மற்றவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க, இவங்களும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க. அதேமாதிரி பட்டு ரொம்ப உபயோகப்படுத்தும் போது இவங்களுடைய உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்ல ஒரு அற்புத பலன். இதெல்லாம் வந்து பரிகாரமா அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் பரிகாரம் தான். அது எனக்கு இது இப்போ அதுதான் ஒரு இதுவாக இருந்துச்சு. பரிகாரங்கள்ன்றப்ப சில இந்த சாமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் பரிகாரம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள்லையும் பரிகாரங்கள் இருக்கு. கண்டிப்பாக. இப்போ பாடகர்கள் பார்க்குறீங்க, நம்ம தெய்வ பாடல்கள்லாம் பாடுறாங்க இல்லையா, அவங்களாம் பாருங்க நார்மல் சாரியில இருக்கவே மாட்டாங்க, பட்டு அந்த மாதிரி. ஏன்னா அந்த பட்டு வந்து ஒரு உயிருள்ள ஒரு பூச்சியிலிருந்து எடுக்கப்படுறது. அப்போ அது என்ன அப்படின்னா உடம்புல இருக்கும்போது நம்மளுடைய வைப்ரேஷன் ரெட்டிப்பு ஆகுமா, அதுக்கு நிறைய கதைகள் உண்டு. ஓகேவா, அதனால பட்டுகள் இவங்க உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறது இதில் இருக்கு. சரிங்க மேம். இப்போ இந்த 2025 குரு பெயர்ச்சி இவங்களுக்கு இருக்கும்போது இது கூடவே சேர்ந்து ராகு கேது பெயர்ச்சியும் வருது. அதோட பாதிப்பு ஏதாவது இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் ஏதாவது? பாதிப்பு அப்படிங்கிறத விட ஒரு பயிற்சி ஆகும்போது அதோடைய ப்ளஸ் மைனஸை நம்ம ஏற்றுக்கணும். அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து போனாவே போதும். அப்போ இந்த துலாத்தில் வந்து சுவாதி நட்சத்திரம் ஆல்ரெடி ராகுவோடைய அம்சத்தில் அங்கே இருக்குது. அப்போ இந்த ராகு அம்சத்தில் இருக்கிறதுனால ராகுனால இவங்களுக்கு எப்பவும் பெரிய லெவலில் கெடுதல் வராது. இப்போ திடீர்னு ஆன்மீகவாதியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புகைப்படம் எடுக்கிறாங்களே, இப்போ கேமராமேன் இல்லை சினிமா எடுக்கிறவங்க, அந்த இவங்களாம் துலா ராசியில் இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் சூப்பர். இவங்க நல்லாவே அதுலேருந்து நீங்கள் வேலை பண்ணி ஒரு ஆஃபீஸ் தனியாக போகிறதுக்கெலாம் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, தன்னுடைய இஷ்ட தெய்வம் இல்லை குலதெய்வம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாம். குங்குமம் வாங்கி அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுக்கலாம். இல்லை மற்றவர்களுக்கு குங்குமம் பிரசாதமாகவே அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்தது ஏதாவது ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளை தேர்ந்தெடுத்து சிறு குழந்தைகள் இல்லாட்டி பெரிய மூத்தோர்கள், இந்த நடுத்தர வயது இல்லாமல் முதியோர்கள் இல்லாட்டி ஏஜ் அட்டன் பண்ணாத குழந்தைகள், இவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணும் போது சப்த கன்னியர்களாக யாரும் ஆவாங்க, சின்ன குழந்தைகள், மாதாக்கள் அப்படிங்கும்போது மூத்தோருக்கு பண்ணும்போது இது இவங்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினை நிவர்த்தி ஆகிடும். அப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன் இல்லாமல் கர்ம வினைகளுக்கும் அது ஒவ்வொரு பயிற்சியும் தானே உங்கள் கர்மாவை நிவர்த்தி ஆகிறது தானே. இன்னைக்கு 10 வயசில் நீங்கள் இருக்கிற மாதிரியே இருப்பீங்களா? இன்னைக்கு நம்ம 12 வயசுல வேறு ஸ்டேஜுக்கு போகிறோம். 20 வயசில் பார்த்தா என்னப்பா நீ 10 வயசில் இருக்கிற, இன்னைக்கு பார்த்தா எங்கேயோ இருக்க. அப்போ கர்ம வினை தீர்க்கறதுனால தானே பயிற்சிகள் மூலயமா தானே மாறுது. அதன்படி தான் எல்லா விஷயங்களும் நடக்குது. அதனால தான் ஒவ்வொரு பயிற்சியிலையும் அந்தந்த கடவுளுக்கு அவ்வளோ அபிஷேகம் ஆராதனைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நடுவில் நீங்கள் அந்த பட்டு துணி விஷயங்கள் சொன்னது வந்து புதுசாக இருந்துச்சு. சரி, இதுக்கு முன்னாடி நான் கேட்ட பரிகாரங்க விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம உபயோகப்படுத்துகிற பொருட்கள்லாம் இல்லாமல் இருந்தது. இதில் ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது இருக்கான்றப்ப தான் இந்த மாதிரி பட்டு துணி அந்த விஷயம். கண்டிப்பாக என்னென்னா, யாருக்காவது இவங்க வருஷத்தில் ஒரே ஒரு முறை நல்ல பட்டு சாரி, பட்டு பாவாடைனா குழந்தைகளுக்கு, சாரினா நல்ல ஒரு சுமங்கலி பெண்களுக்கு, இல்லை யாருக்கும் நான் கொடுக்கலன்னு அம்மனுக்கு கொடுத்துட்டு வந்தாங்கன்னா இவங்க வம்சத்தில் தீர்க்க சுமங்கலி என்னைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். விபத்து விபரீதம் குறைவாக மாறும். இது இப்போ நல்ல விஷயங்களா இருக்கு மேம். இவ்வளவும் நம்ம புதுசாக நிறைய விஷயங்கள் உங்கள் மூலயமா எனக்கு தெரிய வருது. இது ரொம்ப நன்றி மேம்.